Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபோட்டோஷாப்பில் ஸ்கின் சாஃப்ட்னிங் எப்படி பண்ணலாம்ங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all நமக்கு தேவையான ஃபில்டர்ஸ்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஜெக்டோட ஃபேஸில் அங்கங்கே பிம்பிளோட பம்ஸ் அண்ட் கொஞ்சம் ரெட்டிஷான ஏரியாஸ்லாம் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷை யூஸ் பண்ணி நாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப சிம்பிள், பேக்ரவுண்ட் லேயரை Ctrl+J கொடுத்து டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். அண்ட் டூப்ளிகேட் பண்ண லேயரில் ஃபில்டர்ஸ் எல்லாத்தையும் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் J ஃபார் ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ். ஜஸ்ட் எங்கெல்லாம் பிம்பிளோட பம்ஸ் இருக்கோ ஸோ அது எல்லாத்தையும் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம், கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரெட்டான ஏரியாஸ் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக நம்ம என்ன பண்ணலாம், ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த ஃபோர் ஹெட்லலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன பம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் அதே மாதிரி ஃபேஸோட எட்ஜில் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஸ்பாட் ஹீலிங் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்யூச்சரில் நமக்கு அந்த ஃபைனல் ரிசல்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாவே பார்த்திங்கன்னா நமக்கு வரது உண்டு. ஸோ இப்போது நமக்கு தேவையான ஃபில்டர்ஸ் எல்லாத்தையும் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இந்த லேயரை ரைட் கிளிக் பண்ணி ஆஸ் அ ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அப்ளை பண்ணுற ஃபில்டர்ஸை ஃப்யூச்சரில் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி ரீமாடிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அப்ளை பண்ண போகிற ஃபில்டர் பார்த்தோம்னா பிளர். ஸோ டைரெக்டாக ஃபில்டர் மெனுவில் பிளர் அண்ட் அதில் பார்த்தோம்னா காஷன் பிளர். ஸோ நாம் இங்கே யூஸ் பண்ணிகிட்ருக்கிற இந்த இமேஜோட ரெசல்யூஷன் என்னங்கிறது பார்த்தீங்கன்னா கீழே மென்ஷன் பண்ணியிருக்கு. ஒருவேளை நீங்கள் யூஸ் பண்ணுற இமேஜோட ரெசல்யூஷன் HD இல்லை ஃபுல் HD அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் பிளரோட ரேடியஸ் லெவலில் ஒரு 25 or 30 அப்படி நீங்கள் என்ன பண்ணலாம்னா மெயின்டைன் பண்ணிக்கலாம். பட் நமக்கு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 40 அப்படிங்கிறதே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்கள் இமேஜுக்கு ஏற்ற மாதிரி ரேடியஸை நீங்கள் என்ன பண்ணுங்கள், அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். பட் இப்போ இதில் இன்னொரு விஷயம் கவனிச்சிங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக என்ன பண்ணியாச்சு, பிளர் பண்ணியாச்சு. பட் அந்த ஃபேஸோட எட்ஜஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு தெரியல. பட் அந்த ஃபேஸோட எட்ஜஸ் எல்லாமே கண்டிப்பாக நமக்கு தேவை. ஸோ அதனால் ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த லேயர் 1 இருக்கு இல்லையா, ஸோ அதையே Ctrl+J கொடுத்து டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். பட் இதில் ஏற்கனவே நம்ம அப்ளை பண்ண இந்த ஸ்மார்ட் ஃபில்டர் காஷன் பிளர் இருக்கு இல்லையா, அதை நம்ம ரைட் கிளிக் பண்ணி கிளியர் ஸ்மார்ட் ஃபில்டர்ஸ் கொடுத்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ இப்போது ஃபில்டர் மெனுவில் அதர் அண்ட் அதில் பார்த்தோம்னா ஹை பாஸ். நல்லா கவனிங்க, உங்கள் ஃபேஸோட எட்ஜஸ் தெரிகிற அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரேடியஸ் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட இமேஜுக்கு பார்த்திங்கன்னா அந்த 4 அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ அதுலேயே நம்ம என்ன பண்ணலாம், மெயின்டைன் பண்ணிக்கலாம். எட்ஜஸ் ஓரளவுக்கு தெரியுது, கொஞ்சம் தெரியுது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ரேடியஸ் லெவலில் நீங்கள் மெயின்டைன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் ஓகே கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஹை பாஸ் அப்ளை பண்ணியிருக்கிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த லேயரோட பிளெண்டிங் மோட நார்மலிருந்து ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், விவிட் லைட்டுக்கு என்ன பண்ணுங்கள், சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு புரியணுங்கிறதுக்காக லேயரோட நேமை நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இந்த லேயரில் நம்ம பிளர் அப்ளை பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் பிளர் என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி இந்த லேயரில் ஃபேஸோட எட்ஜஸ்க்காக தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணது. ஸோ அதனால் எட்ஜஸ் அப்படிங்கிற நேமுக்கு சேஞ்ச் பண்ணியாச்சு. நல்லா கவனிங்க, இந்த 2 லேயரையும் கம்பைன் பண்ணி தான் நம்ம மாஸ்க் அப்ளை பண்ணணும். ஸோ அதுக்காக மர்ஜ் பண்ணிட வேண்டாம். ஜஸ்ட் இந்த 2 லேயரையும் செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+G கொடுத்து குரூப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த குரூப் லேயருக்கு நம்ம லேயர் மாஸ்க் என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண கையோட Ctrl+I கொடுத்து அந்த மாஸ்க்கை நம்ம கம்ப்ளீட்டாக இன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போது Ctrl+0 கொடுத்து கேன்வஸை ரீசெட் பண்ணிவிட்டு B ஃபார் ப்ரஷ் டூல். ஸோ ப்ரஷ் டூல் எடுக்கும் போது நார்மலாக ஒரு சாஃப்ட் ரவுண்ட் ப்ரஷ் எடுத்துக்கங்க. ஹார்ட்னஸ் இருக்கவே வேண்டாம். எங்கேயாவது தேவைப்படும் போது ஃப்ளோ அண்ட் ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிக்கலாம். பிகாஸ் நம்ம இந்த கொஞ்சம் Ctrl+ கொடுத்து ஜூம் பண்ணிக்கலாம். பிகாஸ் இந்த மாதிரி எட்ஜ்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு கிளியராக இருக்கணும். அப்போ தான் அந்த ஃபேஸில் டீட்டெயில்ஸ் உண்டு. பட் நம்ம அப்ளை பண்ணும்போது கவனிச்சிங்கன்னா அந்த எட்ஜஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடங்களில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒப்பாசிட்டி அண்ட் ஃப்ளோ எல்லாத்தையும் நல்லா என்ன பண்ணுங்கள், கம்மி பண்ணுங்கள். கம்மி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த இடத்துல நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நமக்கு அந்த டீட்டெயில் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். மற்ற இடத்துல நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒப்பாசிட்டி அண்ட் ஃப்ளோ எல்லாத்தையும் நார்மலாக நீங்கள் 100 கூட மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ரஷ்ஷை அப்ளை பண்ணாலே நமக்கு அந்த ஸ்மூத்தான எஃபெக்ட் டீட்டெயிலோட பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக கிடைக்கிறது உண்டு. ஸோ கொஞ்சம் அந்த வேலையை நம்ம வேகமாக முடிச்சுக்கலாம். ஓகே ஃபைன். ஸோ நமக்கு ஸ்கின் ஸ்மூத்தாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி இந்த ஸ்கின்னில் இருக்கக்கூடிய போர்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. இன்கேஸ் இந்த மாதிரி நெக் ஏரியாலாம் எங்கேயாவது லைட்டாக பம்ப் அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதையும் ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், மைனூட்டாக கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நோஸ் கிட்ட கூட கொஞ்சம் ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணிட்டோம்னா பர்ஃபெக்ட்.
ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பார்த்தோம்னா நமக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ நல்லா கவனிங்க, மாஸ்க்கை வச்சு தான் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். இன்கேஸ் உங்களுக்கு எங்கேயாவது அப்ளை பண்ண வேண்டாம், ரிவீல் பண்ணணுங்கிற பட்சத்தில் ஜஸ்ட் நீங்கள் ஃபோர்க்ரவுண்ட் கலரை ஒயிட்லேருந்து பிளாக்குக்கு சேஞ்ச் பண்ணாலே போதும். நார்மலாக உங்களுக்கு அந்த இடம் பார்த்திங்கன்னா ரிவீல் ஆக ஆரம்பிச்சிடும். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல மறுபடியும் டீட்டெயில் வேணும், அதை கொஞ்சம் ரீமாடிஃபை பண்ணணுங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நோ ப்ராப்ளம். மற்றபடி நார்மலாக நீங்கள் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக ஃபோர்க்ரவுண்ட் கலரை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒயிட்டுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு வேலையை செய்ய ஆரம்பிக்க வேண்டியதான். ஸோ அடுத்த வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.